இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த புதிய நாளிற்கான வாக்குத்தத்தமான வசனம் யோசுவா 1:9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். நம் இயேசு கிருபையுள்ள தேவன். அவர் ஏன் கலங்காதே என்று சொல்கிறார் தெரியுமா? உங்கள் கவலைகளை விட, உங்கள் பிரச்சனைகளை விட உங்கள் இயேசு பெரியவர் என்பதால். நீங்கள் போகும் இடமெல்லாம் அவர் அங்கே இருக்கிறார். நீங்கள் வேலையில் கஷ்டப்பட்டாலும், குடும்பத்தில் சமாதானமின்றி வாடினாலும், அல்லது உங்கள் தேவைகளுக்காக கண்ணீர் விட்டாலும், அங்கே உன்னோடு கூடவே இருக்கும் அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவருடைய கிருபை உங்கள் பலவீனத்தை மறைக்கும். அவருடைய சத்தியம் உங்கள் பயத்தை நீக்கும். உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களை மீண்டும் பலப்படுத்த அவர் தயாராக இருக்கிறார். நம்மில் எத்தனை பேர் இன்று அவரிடம் நம்மை ஒப்பு கொடுக்க போகிறோம்? இந்த புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கும் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று கலக்கத்தோடும் தேவைகளோடும் உம்மை தேடி வரும் ஒவ்வொரு பிள்ளையையும் ஆசீர்வதியும். கண்ணீரோடு இருக்கும் அவர்களுக்கு நீர் உடனிருக்கிறீர் என்ற ஆறுதலை தாரும். உமது கிருபை அவர்களை தாங்கட்டும். உமது சத்தியம் அவர்களுக்கு தைரியத்தை தரட்டும். இன்று அவர்கள் சுமக்கும் பாரங்களை நீர் எடுத்துக்கொள்ளும். உமது தயவு அவர்களை வழிநடத்தட்டும். அவர்கள் ஒருபோதும் தனிமையில் இல்லை என்ற அந்த பெரும் நம்பிக்கையை அவர்களுக்கு தாரும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீரே அவர்களுக்கு ஏற்ற சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறேன். இன்று ஸ்கூல் காலேஜஸ்க்கு செல்கிற பிள்ளைகளை உங்க கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவைகள் அநேகமா இருக்குது இயேசுப்பா. இயேசுவின் வல்ல நாமத்தில் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக முற்றிலுமாய் உமது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீரே பேர் பேராய் ஆசீர்வதிப்பீராக. மீட்பெரும் மர்மை இரட்சகருமாகிய இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.